Okay, so நான் ஜஸ்ட் இந்த செட்டப்ஸ் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். ஸோ இருந்ததுன்னா we can start creating the purchase order. Adams.
ஓகே. நான் என்ன பண்றேன்னா, ஒரு யூசர் ஒண்ணு கிரியேட் பண்றேன். திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே. ஸோ டேட்டா ஆக்சஸ் செக்டர் முடிஞ்சது. ஸோ அடுத்தது யூசர்.
சார் ஆக்சுவலா லாஸ்ட் செஷன்ல நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை அதான் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது இல்லைன்னு சொல்கிறேன், அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். அப்படியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட் செஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அது ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இல்லையா? புரியல. ஓகே ஓகே சார். ஓகே.
ஓகே, ஸோ ப்ராப்ளி இந்த லாகின் வச்சு பார்த்துடலாம். ஏன்னா அதில் நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் டீம்லேருந்து நிறைய டெஸ்டிங்கிறதுனால நிறையா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணோம்னா அது டைம் கன்சியூமிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு வில்லியம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிஸ்னஸ் யூஸரை வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டரு. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் அதான் இப்போ நான் முன்னாடி இப்போது காலையில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன், ஹெட்டர் லெவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன வேணுமோ ஸோ அதை கொடுத்துட்டு, ஸோ நான் வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட்டு சப்ளையர் இது ரெண்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் லைன் இன்ஃபர்மேஷன், ஸோ அது அந்த ஐட்டம் இதெல்லாம் நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ சிமிலர்லி இதில் வந்துட்டு நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அந்த லைன் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3-way 4-way மேட்சிங் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 2-way மேட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த 3-way 4-way அது கூட சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதில் ஆட் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் லைன் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஐட்டம் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மார்னிங் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே ஐட்டம் இதில் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம மார்னிங் கொடுத்தோம் 15.6 இன்ச் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இங்கே குவான்டிட்டி ஸோ லெட்ஸே ஒரு 10 ஆட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு நான் ஐட்டமில் கொடுக்கல, ஸோ அதனால் இங்கே 5,000. ஸோ இது வந்துட்டு டாலர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா $5,000 போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போது நான் 10 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆர்டர் வந்துட்டு மாறிடும். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்கெடியூல்ஸ். ஸோ இப்போ ஸ்கெடியூல்ஸ் போனோம் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கும் ரெக்வஸ்டட் டேட் அண்ட் ப்ராமிஸ் டேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்வஸ்டட் டேட் இன்னைக்கு டேட்டே போட்டுறேன். ஓகே, ஸோ போட்டுட்டு அடுத்தது வந்துட்டு எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ சேவ். ஸோ நான் இன்னும் இந்த டேட் கான்ஃபிகரேஷன்லாம் செக் பண்ணல இந்த இன்ஸ்டன்ஸில். ஸோ மார்னிங் இருந்த அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம செக் பண்ணி அந்த செட்டப் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஜென்ரேட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி செட்டப் ஓகே இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஹெட்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ரைட்டுங்களா, ஸோ இப்போ ஸ்கெடியூல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட்னு இருக்கும், அந்த பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் எடிட். ஸோ இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இதில் மட்டும் இல்லை, அந்த லைன்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் நான் கீழே வந்தேன் அப்படின்னா எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இன்வாய்ஸ் மேட்சிங் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் மேட்சிங் லெவல். ஸோ 2-wayல பண்ணுமா 3-wayல பண்ணுமா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2-way காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு 3-way அண்ட் இது காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டுன்னு இருக்கும். ஸோ இப்போது இங்கே லெட்ஸே நான் இது இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்ட் மாற்றுறேன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4-wayன்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டைரக்ட் அப்படின்னா நான் ஐட்டம் மட்டும் ரிசீவ் பண்ணிடுறேன். ஏன்னா லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறது இல்லை, அதே மாதிரி ஒரு வேர் ஹவுஸ்க்கும் நம்ம அனுப்ப போகிறது இல்லை. ஸோ லெட்ஸே எனக்கு இன்னைக்கு அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக ஆர்டர் வரப்போகுது. ஆர்டர் வந்தது அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ்க்கு அலோகேட் பண்ண போகிறோம், இல்லாட்டி நான் வந்துட்டு என்னோட டெஸ்கில் வந்துட்டு இதை வச்சுக்க போகிறேன், இல்லாட்டி ப்ராப்ளி ஒரு கேபின் இருக்குது அதுக்குள்ளே லேப்டாப் போட்டு வச்சுக்க போகிறேன், இந்த 10 லேப்டாப்புமே. ஓகே, ஸோ அப்போ அந்த கேஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் தேவை இருக்காது. அப்போ நீங்கள் டைரக்ட் டெலிவரி கொடுத்துடலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ரிசிப்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலது. அதாவது நீங்கள் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரிசிப்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ இன்வாய்ஸ் நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போது இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வாய்ஸ் மேட்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரிசிப்ட்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ரிசிப்ட் மாற்றிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் 3-way வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபைனலி 4-way நம்ம பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரக்ட் டெலிவரி. ஸோ டைரக்ட் டெலிவரி வந்துட்டு மேட்ச் வித் பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே,
ஸோ அது போக உங்களுக்கு ஸோ இதெல்லாமே ப்ராஜெக்ட் டீம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஓட இன்ஃபர்மேஷன் டீல் பண்ணல, ஸோ அதனால உங்களுக்கு இது வராது. ஓகே, ஸோ இப்போ ஒரு லைன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஓகே பிஃபோர் தட் அப்ரூவல் இருக்காங்கிறது மட்டும் செக் பண்ணிடுவோம். இல்லாட்டி லெட்ஸ் சப்மிட் திஸ் அண்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஆட்டோ அப்ரூவல் ஆகணும். லெட்ஸ் சி. ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இது ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸிங் நடக்கும் ஸோ பேக்எண்டில். ஸோ இந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ அதை நீங்கள் இன்கேஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் டிரான்சாக்ஷன் கன்சோல். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கன்சோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ இது எடுத்து விட்ருங்க. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு மட்டும்தான் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் இருக்கும் பை டிஃபால்ட். அப்போ இதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ராசஸிங் ஆகிறது இல்லாட்டி கம்ப்ளீட் ஆனது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டரோட நம்பரோட சேர்த்து வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஸோ நான் ஜஸ்ட் பேக் போயிட்டு மறுபடியும் உள்ள வர்றேன். ஓகே, ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்க்ரீன் மேபி டு செக். ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு போனோம்னா நமக்கு இது அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லை இன் ப்ராக்ரஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு அங்கே டேஷ்போர்டில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போட்டு query பண்ணி பார்ப்பேன். மேனேஜ் ஆர்டர்ஸ். ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் கீவேர்டில் போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் எக்ஸாக்டாக தெரியும்னா அதில் போட்டுக்கலாம். ஓகே, இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டில் இருக்கும். ஏன்னா டிரான்சாக்ஷன் நீங்கள் இன்னும் அப்ரூவலுக்கு எதுவும் சப்மிட் பண்ணலங்கிறனால. ஸோ இப்போ அப்ரூவலுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் மீனிங் அப்ரூவ்ட் அண்ட் ஓப்பன் ஃபார் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் இதை வச்சு நம்ம ஒரு இன்வாய்ஸ் பண்ணிட்டோம் இல்லாட்டி ஒரு ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்ட் வந்துடும். அதாவது நீங்கள் ரிசிப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ்ட் ஃபார் ரிசீவிங் வரும். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் க்ளோஸ்டுன்னு மாறிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு பிஓவோட சைக்கிள். ஓகே, ஸோ அதுதான் இந்த லைஃப் சைக்கிள் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம P2P ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர், அதாவது நான் 2 வே மேட்சிங் மட்டும் சொல்கிறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு 3 வே மேட்சிங் கூட சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது எய்தர் நீங்கள் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் வச்சு க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி வித்தவுட் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு நீங்கள் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இதை வச்சு இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு பேபிள்ஸ் ஆக்சஸ், ஓகே பேபிள் ஆக்சஸ் இல்லை. ஸோ ப்ராப்ளி நான் அந்த பேபிள் ஆக்சஸ் மட்டும் இந்த யூசருக்கு கொடுத்துட்டு ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இந்த யூசருக்கு டீட்டெயில்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ இந்த யூசருக்கு பேசிக்கலி லிமிட்டட் ஆக்சஸ். ஸோ இவரால் செட்டப் பண்ண முடியும், பட் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே ஐ மீன் தி அட்மின் ஆக்சஸ் கண்ட்ரோல் பேசிக்கலி இவரால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பழைய லாகின்லேயே லாகின் பண்ணிவிட்டு மேபி இவரோட லாகினுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டு திருப்பி இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, ஸோ செக்யூரிட்டி கன்சோல். ஸோ செக்யூரிட்டி கன்சோலில் போயிட்டு நேம் வந்துட்டு வில்லியம் டாட் ஆடம்ஸ் யூசர்ஸ். ஓகே, ஸோ பேபிளோட ஆக்சஸ் இல்லை. ஸோ மேபி நான் இது மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அக்கௌண்ட்ஸ் பேபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர். ஓகே, ஸோ இது வந்துட்டு பேமெண்ட்டுக்கு. ஸோ அடிஷ்னலி நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். ஸோ இது முடிஞ்சது. சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ அடுத்தது டேட்டா ஆக்சஸ். ஸோ டேட்டா ஆக்சஸில் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ஆர்கனைசேஷன், அதாவது அந்த US1 பிஸ்னஸ் யூனிட்னு பார்த்தோம் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு அதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம சேம் பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர், அதாவது வில்லியம் அக்கௌண்ட்ஸ் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர் US1 business unit. Similarly, payment. ஓகே, ஸோ இது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த வில்லியம், ஸோ இது வந்துட்டு ஜான்ஸ் யூசர் லாகின்ல இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லாகின் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் மேட்ச் பண்ணி ஒரு இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ideally we should be getting it. மேபி ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும், ஏன்னா நமக்கு இங்கே அப்டேட் ஆகலை. ஓகே, ஃபைன். ஸோ மீன்வைல் நான் உங்களுக்கு இது காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போது 2-வேக்கும் 3-வேக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2-வேல வந்துட்டு பேசிக்லி உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் டாக்குமெண்ட் தான் வந்துட்டு ப்ரைமரியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே இது இப்போ நீங்கள் 3-வே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலி ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கு அகெயின் ஒரு புது டிரான்சாக்ஷன், ஒரு புது பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ சேம் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஒரே சேஞ்ச் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆர்எல்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த 4-வே மேட்சிங் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 3-வே மேட்சிங்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இப்போது உங்களுக்கு 3-வேக்கும் 4-வேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது.
ஸோ 3-wayல வந்துட்டு ஜஸ்ட் ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். 4-wayல வந்துட்டு ரிசிப்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அடிஷ்னலி இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறேன், 4-way மேட்சிங். ஓகே, ஸோ சேம் ஐட்டம் 15000. okay, again same. So let's say இது வந்துட்டு 6000. ஓகே, ஸோ அடுத்தது ஸ்கெடியூல்ஸ். ஸோ ஸ்கெடியூல்ஸில் போயிட்டு எடிட். இப்போ எடிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டுன்னு போட்டுருவேன். என்னோட டேரக்டருக்கு பை டிஃபால்ட் இதில் நான் இன்ஸ்பெக்ஷன் ரெக்வயர்டுன்னு போட்டுருவேன். ஓகே, ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 4-way மேட்சிங்னு வந்துடும். ஸோ இதில் மேட்ச் ஆப்ஷன், ஸோ இது பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சுக்கலாம், இல்லை ரெசிப்ட் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெசிப்ட்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை அகைன் சேவ் பண்ணிவிட்டு சப்மிட். ஓகே, அந்த டேட் என்டர் பண்ணல. ஸோ லாஸ்ட் டைம் இந்த ரெக்வஸ்டட் டேட் என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை என்டர் பண்ணல. ஸோ அதுதான். ஓகே, ஸோ இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரு. ஸோ நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஸ்டில் அப்டேட் ஆகலை. ஓகே, ஸோ sign out and sign in as அந்த ஃபர்ஸ்ட் யூசரை வச்சு சைன் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டரு. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் சப்ளையருக்கு போயிடுது. ஸோ சப்ளையருக்கு போனதுக்கப்புறம் சப்ளையர் அந்த ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஷிப்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஷிப்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் த சிஸ்டம் நமக்கு ஒர்க் ஆகும். சிஸ்டம்லாம் நம்ம யூஸ்வலாக கேப்சர் பண்ண மாட்டோம் இந்த ஷிப்மெண்ட் வரைக்கும். ஓகே, ஸோ ஷிப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஐட்டம் வந்துட்டு நம்மளோட எதர் ஆஃபீஸில் வரும், இல்லாட்டி வேர்ஹவுஸில் வரும், டிபெண்டிங் அப்பான் தி ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணும். இந்த ரிசிப்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிசிப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் எக்ஸ்பெக்டட் ஷிப்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரிசீவ் எக்ஸ்பெக்டட் ஷிப்மெண்ட் தான் ரிசிப்ட் க்ரியேஷனுக்குள்ள ஸ்டெப்பு. இன்ஸ்பெக்ட் ரிசிப்ட் வந்துட்டு அந்த ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ அது இந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்துட்டு 4-வே மேட்சிங் கொடுக்குறதுனால நமக்கு ரெண்டுமே வரும். ஸோ இன்கேஸ் நம்ம 3-வே கொடுத்துருக்கோம்னா இந்த ஒரு ஸ்டெப்போட நிறுத்திக்கும். ஓகே, ஸோ சர்ச் வித் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். ஓகே, மேபி இன்வென்ட்ரி ஆக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே பேசிக்லி நமக்கு அந்த இன்வென்ட்ரி ஆக்சஸை பொறுத்து தான் வரும். ஸோ ப்ராப்ளி இந்த ஆக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி கன்சோல். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறேன். ஸோ என்ன ரோலுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வேர்ஹவுஸ் மேனேஜர் ரோல் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அந்த ரோல் கொடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம. இது பர்ச்சேஸ் ஆகணும். ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, வேர்ஹவுஸ் மேனேஜர் இருக்கு அப்படின்னா இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஸோ ஸோ இது என்ன செக் பண்ணுறோம்னா பேசிக்லி ஸோ அந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நம்ம ஒன்று கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த யூனிட்டுக்கு எந்த இன்வென்ட்ரி அட்டாச் பண்ணியிருக்கோங்கிறது தான் செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டரோட பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ அப்போது இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கு நமக்கு ஆக்சஸ் வேணும். ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ் ப்ராப்ளி நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டு செக் தட், ஸோ இப்போ மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் இடத்துல போயிட்டு இந்த யூசர், அதாவது இப்போ நம்ம லாகின் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த யூசருக்கு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலோவ் பண்ணிச்சு அப்படின்னா ஆக்சஸ் இல்லை. ஸோ ப்ராப்ளி அலோவ் பண்ணலை அப்படின்னா இது வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ், அதுக்கு முன்னாடி யூசர் நேம். ஓகே, ஸோ வேர்ஹவுஸ் மேனேஜர் இதில் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வெரி ஃபியூ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வித் டேட்டா ஆக்சஸ் இதில் யூசர் நேம், இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்.
Okay, let's see if first இது இருக்கான்னு பார்க்கலாம் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். பிகாஸ் நமக்கு அதில் வந்துட்டு இதுதான் காட்டுது, இதுதான் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. பட் அதில் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு தான் பார்க்கணும். Okay, 000 is operations. Double 01.
001. Okay, so data access set for Seattle கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? So maybe I'll just log out and log in once. I think in the case நான் வேற okay, let's see. If not, புது பிஓ ஒன்று போட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வேறு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்லேருந்து போட்டிருந்தோம். ஏன்னா அதுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னா we will have to change this. Okay, organization is 001. ஓகே இருக்கு. ஸோ ஆக்சஸ் இந்த யூனிட்டுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அட் ஹை லெவல் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வித் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா AS15000. ஸோ இதை வச்சு தான் நம்ம காலையிலையும் ஒரு ஐட்டம் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு 2-way மேட்சிங். ஓகே, ஸோ காலையில் பண்ணும்போது நமக்கு சிஸ்டம் லோட் ஆகிட்டு இருந்தனால ஸோ நம்மளால் அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2-way மேட்சிங்கில் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ரைட்டுங்களா? ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4-way மேட்சிங். அதாவது 3-way மேட்சிங்க்கும் 4-way மேட்சிங்க்கும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 3-way மேட்சிங்கில் இந்த டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ணுவோம். அதாவது இந்த ரிசீவ் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் பண்ணுவோம். பட் 4-wayல வந்துட்டு நீங்கள் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால நான் ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷனில் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம பண்ணின செட்டப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட்டில் அந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்ரூவல் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன், அந்த அக்கௌண்ட் செட்டப்ஸ், ஸோ அது ஒன்று பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது 3 பண்ணிவிட்டு நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஸ்கெடியூல்ஸில் போயிட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு மட்டும் நம்ம 4-wayன்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். ஓகே, அப்போது அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அதாவது 001, ஸோ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் வந்துட்டு 000 அண்ட் 001 ரெண்டுத்துக்குமே ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 001ங்கிற இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டர் அந்த 4-way மேட்சிங்கோட பர்ச்சேஸ் ஆர்டரை query பண்ணியிருக்கேன். query பண்ணால் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ரெசிப்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் பார்க்க முடியும் எவ்வளோ குவான்டிட்டிஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நீங்கள் ஷோ ரிசிப்ட் குவான்டிட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணீங்களோ அது உங்களுக்கு இங்கே வரும். ஸோ ப்ராப்ளி இது வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ ப்ராப்ளி இப்போது 10 வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, பட் 8 தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா இதில் நீங்கள் மேனுவலாக 8ன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஸோ 10மே வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் 10ன்னு போட்டுட்டு as it is நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெஸ்டினேஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த ரிசீவிங்கா இல்லாட்டி இதுக்கு தனி ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ தனி ஒரு யூனிட் இருக்குன்னா அதில் போட போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு உங்களோட லேப்டாப் ஐட்டம். ஸோ லேப்டாப் ஐட்டத்துக்கு தனியாக இன்வென்ட்ரி நம்ம யூஸ்வலாக வச்சுருக்க மாட்டோம். ஸோ அது வந்துட்டு எதர் நம்மளோட டெஸ்க்கு இல்லாட்டி நம்மளோட ஓன் ஸ்பேஸில் வந்துட்டு
இந்த லேப்டாப் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க போகிறோம். ஸோ எப்போ தேவையோ அப்போது அதுலேருந்து எடுத்து எம்ப்ளாயிஸ் நியூ ஜாயினிஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் நான் ரிசீவிங்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது இன்வென்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சப் இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சப் இன்வென்ட்ரி என்னங்கிறது நம்ம இன்வென்ட்ரி மாடியூல் வரும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீட் பைன்னு இருக்கும். ஸோ ரிசீட் பையில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த பர்சன் ஐ திங்க் ஸோ நேம் வந்துட்டு இதுதான் நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி வில்லியம் ஆடம் இருக்காரா லிஸ்ட்லாம் பார்ப்போம். வில்லியம் ஆடம் இருந்தால் வில்லியம் ஆடம் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா, ஸோ நமக்கு வந்துட்டு இந்த எக்ஸாக்ட் நேம் அண்ட் எக்ஸாக்ட் லாகின் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு இதில் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ சப்மிட் பண்ணிட்டு ரிசல்ட்டும் நமக்கு வந்துருச்சு. ஸோ 52524 இதுதான் வந்துட்டு ரிசல்ட்டோட நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போது ரிசல்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸிங். ஓகே, ஸோ இப்போது இன்வாய்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பேபிள் ஆக்சஸ் வேணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து ரைட்டு, ஸோ ரைட் வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ். பட் சில கேஸ் உங்களுக்கு கேட்பாங்க, அதாவது நீங்கள் இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. பட் உங்களுக்கு ஆஸ் அ ஃப்ளோ கம்ப்ளீட் ஃப்ளோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். பர்ச்சேஸ் ரெக்வசிஷன்னா பர்ச்சேஸ் ரெக்வசிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அப்புறம் ரிசீவிங் பண்ணிவிட்டு ரிசிப்ட் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் கூட எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அகைன் சேம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ அந்த சப்ளை செயின் எக்ஸிக்யூஷன் போகணும் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு அகைன் சேம் பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசிப்ட் நம்பர், ஸோ எது நமக்கு தெரியுமோ ஸோ அது போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் ரிசிப்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் இப்போ ரிசிப்ட் நம்பர் வந்துட்டு நமக்கு தெரியும்னா ரிசிப்ட் நம்பர் டைரெக்டாக போட்டுடலாம். ஐ திங்க் இதுதான் நம்மளோட ரிசிப்ட் நம்பர், இதுதான். ஓகே, ஸோ இதில் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் தான். இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் வியூ பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்க்ரீனுக்கு போகும். இல்லை இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீன் போகும். ஓகே, ஸோ இப்போ இதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் ஸ்டேட்டஸ் ரிசீவ்டுன்னு மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் செக் பண்ணலாம். இது செக்கிங் தி ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் த சிஸ்டம் தான் இருக்கும்.
பட் இதில் இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாமே வேலிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளி உங்களோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு எக்ஸலண்ட்டு போட்டுட்டு ஓகே. ஓகே ஃபைன். entered ஓகே இன்ஸ்பெக்ஷன் பிளான் எதுக்கு கிரியேட் பண்ணலையா? ஓகே ஃபைன். ஸோ ப்ராபப்ளி ஒரு இன்ஸ்பெக்ஷன் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பிளான்ஸ் ஓகே குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இது ஐ திங்க் இந்த மாடியூல் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சர்வீஸ் பப்ளிக் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே.
மேபி ஃபார் டைம் பீங் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. பிகாஸ் அது அகெயின் கான்ஃபிகர் பண்ணணும், நம்ம ஒன்றா கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டைம் பீங் வந்துட்டு நான் அந்த இன்ஸ்பெக்ஷன் பிளான் மட்டும் எடுத்து விட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த குவாலிட்டி ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு குவாலிட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு இதுலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸலண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணும். ஸோ அக்செப்டன்ட் கொடுத்தோம்னா தான் நம்மளால் ஃபர்தராக இன்வாய்ஸிங்க்கே எடுத்து போக முடியும். இல்லை அப்படின்னா ஸோ இதில் லெட்ஸே ஒரு 10 இருக்குது. ஸோ 10ல் வந்துட்டு 2 வந்துட்டு ரிஜெக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது இதில் வந்துட்டு நான் 2ன்னு கொடுத்துட்டு இதில் ரிஜெக்ட்னு கொடுக்கணும். இந்த ஸ்டேட்டஸில் ரிஜெக்ட்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி 2ன்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ திருப்பி இதை நம்ம எப்படி சர்ச் பண்ணுமோ அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசிப்ட் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸ் 8 இருக்கு இல்லையா, அந்த 8க்கு வந்துட்டு அக்செப்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 10 குவான்டிட்டிஸுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் இதில் எந்த டிஃபெக்டிவ் ஆர் எந்த இஷ்யூமே இல்லை இந்த ப்ராடக்ட்டில். இந்த ரா மெட்டீரியல் ஆர் இந்த மெட்டீரியல் இஸ் ஃபைன் பேசிக்லி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்துட்டு பேயபிள்ஸ். ஸோ பேயபிள்ஸில் போனோம் அப்படின்னா ஸோ நம்மகிட்ட பேசிக்லி 2 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நமக்கு 4-way மேட்சிங், இன்னொன்று வந்துட்டு 2-way மேட்சிங். ஓகே, ஸோ 3-way அகைன் இட்ஸ் சேம். ஸோ இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது எந்த டாக்குமெண்ட் கூட மேட்ச் பண்ணுறோம் அது ஆல்ரெடி இன்வாய்ஸ் ஆகாமல் இருக்கா, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவில் சிஸ்டம் செக் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இப்போது நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான். இப்போ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் சப்ளையர் எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்வாய்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் திங் கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டாவது அமௌண்ட் வந்துட்டு நம்ம லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு 1 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்வாய்ஸ் லைன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கூட மேட்ச் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இப்போ மேட்ச்சில் வந்துட்டு இந்த ஆக்ஷன் அந்த ரைட் ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் நிறைய க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ இப்போது இந்த ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு உங்களுக்கு நிறைய ரிசிப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு கீ இன்ஃபர்மேஷன். ஸோ அது போக நீங்கள் வந்துட்டு பேசிக்லி எந்த ரெசிப்ட் கூட மேட்ச் பண்ணுமோ அந்த ரெசிப்ட் நம்பர் நீங்கள் கொடுத்து இதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் வரும். ஓகே, ஸோ நம்மளோட கேஸில் வந்துட்டு ஒரே ஒரு ரெசிப்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் இதை மட்டும் மேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் அகைன் உங்களுக்கு இன்வாய்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்குது, அதாவது 8 மட்டும்தான் இருக்குது. 2 வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா 10ன்னு கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் இது வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் அவைலபிள்னா இன்னும் இன்வாய்ஸ் பண்ணலை அதனால அவைலபிள். ஸோ ப்ராப்ளி ஒரு 4க்கு வந்துட்டு நான் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பில்டு வந்துட்டு 4ன்னு இருக்கும், அவைலபிள் 6ன்னு இருக்கும். ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிட்டுமாங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ரெசிப்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு ரிசீவ்டு. ஓகே, ஸோ ரிசீவ்டு வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ் இந்த கேஸில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டட். ஸோ அக்செப்டட்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் இல்லையா அதுதான் அக்செப்டட். ஓகே, ஸோ ரிட்டர்ன்னா ஒன்றும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஏதாச்சும் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ட்ரூன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ரிட்டர்ன். ஸோ நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, ஸோ அதனால் உங்களுக்கு 10 குவான்டிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் அதாவது அந்த $60,000 இருக்கு இல்லையா, ஸோ அது வரும். ஸோ அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா இங்கே இருக்கும். ஸோ டோட்டல் வந்துட்டு 60,000 ரூபாய் இருக்கணும், பட் நம்ம ₹1 தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அமௌண்ட் மட்டும் 60,000ன்னு மாற்றிடுறேன். மாற்றிட்டு சேவ் பண்ணேன்னா எனக்கு டேக்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக நான் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டோட சேர்த்து இது போட்டேன் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா,
இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வேலிடேட்டு, ரெண்டாவது இந்த அப்ரூவலில் போயிட்டு இனிஷியேட்டு, மூணாவது போஸ்ட் டு லெட்ஜர் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் வந்துட்டு வேலிடேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஓகே மேபி ஓகே அந்த டேக்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணல. இது வந்துட்டு உங்களுக்கு வேலிடேட்டுன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ வேலிடேட்டுன்னு வந்தால் தான் நமக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸ் ஆகிடுச்சுங்கிறது மீனிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு இதில் பிஓ ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் அண்ட் எந்தெந்த இன்வாய்ஸ்க்கு ஆயிருக்குங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, okay, maybe include closed POs. ஓகே, இந்த யூசருக்கு ஆக்சஸ் இருக்கான்னு தெரியல இந்த யூனிட்டுக்கு. மேபி நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு யூசர்லேருந்து லாகின் பண்ணுறேன். ஓகே, ஓகே, பர்ச்சேஸ் ஆர்டர் இதில் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் this. ஓகே, ஸோ அதுதான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்துட்டு ஆக்சஸ் இல்லை. ஏன்னா இந்த ஆக்சஸ் வந்துட்டு இந்த யூசருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பிஸ்னஸ் யூனிட், இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், ஸோ இதெல்லாமே இந்த யூசர் கொடுத்துருக்கனால நமக்கு இந்த யூசர்லேருந்து இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் query பண்ணோம்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் வருது. ஓகே, ஸோ இப்போது இது ரிசீவ் ஆகிடுச்சா இல்லை என்ன இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்னு வந்துடும். ஸோ இங்கே ஏன் க்ளோஸ்னு வந்திருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஐட்டம்ஸை ரிசீவ் பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி இன்வாய்ஸும் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் பெண்டிங் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு பார்ஷியலிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோங்கிறனால இந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் க்ளோஸ்டுன்னு மாறிடும். ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த பர்ச்சேஸ் யூஸ் பண்ணி உங்களால் ரிசீவோ இல்லாட்டி இன்வாய்ஸோ பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இப்போ இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வியூ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்வாய்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசிப்ட் நம்பர் என்ன, இன்வாய்ஸ் நம்பர் என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் நம்ம எதுவுமே பண்ணல, ஸோ அதனால உங்களுக்கு ரிட்டர்னில் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ ரிசீவ்டு மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த கேஸுக்கு வந்துட்டு ஸோ டெலிவரி வந்துட்டு உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு இது ரிசீவ் பண்ணுறேன். அதாவது ரெசிப்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ரெசிப்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இன்வென்ட்ரி லொக்கேஷனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டெலிவர்டுன்னு இருக்கும். அதாவது புட்டவே டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது பண்ணோம்னா ஸோ அது சேம் டு உங்களுக்கு ரெசிப்ட் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை query பண்ணிவிட்டு
நீங்கள் ரிசீவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் டிரான்சாக்ஷன். ஸோ சிமிலர்லி ரிசீவுக்கு பதிலாக புட்டவே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த கேஸில் 60,000 இங்கேயும் வரும். ஸோ இங்கே இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு 60,000 வருது. ஸோ இதுலேயே இன்கேஸ் நீங்கள் 60,000 ரிசீவ் பண்ணிட்டீங்க, பட் இன்வாய்ஸ் வந்துட்டு 40,000 தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் டு இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 இருக்கும். அதாவது நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணது வந்துட்டு நம்ம இன்னும் இன்வாய்ஸ் பண்ணாது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ஓப்பன் டு இன்வாய்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஹைப்பர் லிங்க் தான். ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனுக்கு போய் சிஸ்டம் காட்டும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு 2-வே மேட்சிங், 3-வே மேட்சிங், அதுக்கப்புறம் ரிசீவிங் தி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன், இதெல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? No sir. No sir. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு எப்படி டைம் இருக்கா? டைம் வந்ததுன்னா நெகோசியேஷன் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் சார்? இது உங்களுக்கு ஒரு 30 to 40 minutes சார். சார் எண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஃபைன். சரிங்க, ஓகே, ஃபைன். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.